ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பார்த்தோம். இப்போ வந்து அடிப்படை கடமைகள் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இந்திய நாட்டு குடிமகனாக இருக்க வேண்டியவர் என்னென்ன கடமைகளை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத வந்து விளக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் டாபிக். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து என்னென்ன கடமைகள் வந்து கொடுத்துருக்குது, அந்த கடமையை அவங்க எப்படி நிறைவேற்றணும்னு பற்றி சொல்கிறது தான் இந்த டாபிக். ஸோ இந்த அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 4(a) இருக்குது. பகுதி 4(a) பிரிவு ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 51(a) வந்து இடம்பெற்றிருக்குது. இதுக்கான கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 4(a) பிரிவு 51(a) கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டு அரசியலமைப்பிலேருந்து நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டோட அரசியலமைப்பிலேருந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து நம்ம வந்து பெற்றிருக்கோம். ரஷ்யா தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன் அழைப்பாங்க. இப்போ ரஷ்யான்னு அழைக்கிறாங்க. ஸோ அந்த நாட்டு அரசியலமைப்புலேருந்து நம்ம அடிப்படை கடமைகளை பெறப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் ஆரம்பத்தில் இல்லை, அது பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு வந்து பரிந்துரை செய்து சேர்த்துருக்காங்க. அது என்ன கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங்கோட கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டில் அவங்களோட பரிந்துரையின் பேர் தான் இந்த அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். இது எந்த திருத்தத்தின் மூலயமா சேர்க்கப்பட்டதுன்னா வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கடமைகள் இதில் கூறப்பட்டிருக்குன்னா 10 கடமைகள். ஆனால் இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா 11 கடமைகள் இருக்கிறது. தற்போது வந்து 11 கடமைகள். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து வழங்குறதுக்கான சட்ட திருத்தம். இது வந்து பார்த்திங்கன்னா 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2002ஆம் ஆண்டு வந்து சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமையில். மொத்தம் 11 கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள் என்னென்னங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 11 அடிப்படை கடமைகள் என்னங்கிறத நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதை அப்படியே பார்ப்போம். இந்த பிரிவு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பிரிவு 51(a) கீழே தான் இருக்குது. அந்த ஏ கீழே சப் கேட்டகரி. பிரிவு 51(a) கீழே ஒரு A, B, C, D அப்படிங்கிற சப் கேட்டகரியில் இது பிரிச்சிருக்காங்க. ஸோ பிரிவு 51(a) வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல். முதல் கடமை என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிக்கணும். தேசிய கீதம் பாடும்போது நம்ம என்ன பண்ணணும்? எந்திரிச்சு நிற்கணும். ஓகேங்களா? தேசிய கொடியை ஏற்றும் போது அதுக்கான மரியாதையை கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த தேசிய கொடியை எப்படி பறக்க விடணும், எப்படி கம்பத்தில் வந்து எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் அதை இறக்கணும், எல்லாமே நம்ம வந்து பின்பற்றணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்திய நாட்டு குடிமகனுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அடிப்படையான கடமையாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51(b) வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட நோக்கம் போற்றி வளர்த்தல். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட நோக்கத்தை வந்து போற்றி வளர்க்கணும். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன கருத்துக்களை வந்து ஊற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதந்திர போராட்ட உணர்வுகளை வந்து போற்றி வளர்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பிரிவு 51(c) வந்து பார்த்திங்கன்னா இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு காத்தல். ஓகேங்களா? நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே வந்து ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. இது வந்து பார்த்திங்கன்னா மதம், மொழி, இனம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நாடு. ஸோ ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை ஒருமைப்பாடுலாம் வந்து காக்கணும். இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை கடமையாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51(d) வந்து பார்த்திங்கன்னா தேசத்திற்கு சேவை செய்யணும். ஸோ இந்திய நாட்டுக்கு ஒன்றுங்கும் போது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டிற்காக சேவை செய்யணும். திடீர்னு நம்ம நாட்டிலே ஒரு வெள்ளம் வருது, ஒரு புயல் வருது, ஏதோ ஒரு அசம்பாவிதமான ஒரு இடர்பாடுகள் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து நம்ம உயிரை பணம் வச்சு கூட நம்ம சேவை செய்யணும் நாட்டிற்காக. ஸோ அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51(e) என்ன சொல்லுதுன்னா சமய மொழி பெண்கள் இழிவாக நடத்துவதை தவிர்த்தல். சமயம் மொழி பாகுபாடு காட்டுறது, பெண்களை வந்து இழிவாக நடத்துவது, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51(f) என்னதுன்னா பாரம்பரியத்தை காப்பது. நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பது, நம்மளுடைய பாரம்பரிய உணவு, உடை, பழக்க வழக்கம் இதையெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். ஓகேங்களா? அந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51(g) என்ன சொல்லுதுன்னா இயற்கை வனவிலங்கை பாதுகாப்பது. நம்மளுடைய இயற்கை காடுகள், அப்புறம் வந்து வனவிலங்குகள் இதையெல்லாம் வந்து பாதுகாக்கணும். நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம வந்து அழிச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பிரிவு 51(h) வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது. நமக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமானம் இருக்கணும். ஒருவருக்கு ஒன்றுனா ஒரு உதவி செய்யணும். ஓகேங்களா? அந்த மனிதாபிமானம் இருக்கணும். ஒரு சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51 I என்ன சொல்லுதுன்னா, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். இப்போ ஒரு பொது சொத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேதம் விளைவிக்கக்கூடாது. பொது சொத்து இருக்குன்னா அதை பாதுகாக்கணும். ஓகேங்களா? நம்ம வன்முறை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொது சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சேதம் பண்ணிடக்கூடாது. அதனால தான் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரிவு 51J என்ன சொல்லுதுன்னா, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடு முயற்சி. தனிப்பட்டு மற்றும் கூட்டு செயல்பாடுகளோட நம்ம ஒரு முயற்சியாக சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடணும். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அடுத்த பிரிவு 51K வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, இதுதான் புதுசாக சேர்த்தது. 6 முதல் 14 வயதுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குதல். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள். ஒரு இந்திய குடிமகனாக பிறந்த நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடமைகள்லாம் நம்ம வந்து பின்பற்றணும். ஓகேங்களா? சரி, இந்த கடமைகள்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக? இது எல்லாத்தையும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51A தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ப்ரேயர் ஹாலில் வந்து என்ன பண்ணுவோம், தேசிய கொடி தேசிய கீதம்லாம் வந்து பாடும்போது நம்ம ப்ரேயர் ஹாலில் அட்டென்ஷன் அப்படின்னு நிற்போம். ஸோ ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ தேசிய கொடி தேசிய கீதத்தை மதித்தல்னு கேட்டாவே நம்ம வந்து அட்டென்ஷன் பொசிஷனில் நிற்கணும் ப்ரேயர் ஹாலில் வந்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிறத ஞாபகம் வச்சுங்க, அட்டென்ஷன். ஸோ அடுத்தது பிரிவு 51B. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சுதந்திர போராட்ட நோக்கத்தை போற்றி வளர்த்தல். பீனா வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? பி ஃபார் போராட்டம். ஸோ அப்போ சுதந்திர போராட்டத்தை பற்றி சொல்லுது இது வந்து பார்த்திங்கன்னா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 51C. சின்னா வந்து பார்த்திங்கன்னா சி வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாபெட்டில் வந்து வேர்டு வந்து 3ல் வரும். ஆல்ஃபாபெட்டில் வந்து சி வந்து 3வது வேர்டில் வரும். ஸோ வந்து அப்போ இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடை காத்தல் இது 3ம் இருக்கனால நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ரிலேட் பண்ணிங்க. சின்னா வந்து 3ல் வரும், ஏபிசி. அப்போ நம்மளுக்கு வந்து 3 வேர்டு இருக்குது, இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடை காத்தல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51D தேசத்திற்கு சேவை. டி ஃபார் தேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான், பார்த்திங்கன்னா டி ஃபார் தேசம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51E சமய மொழி பெண்கள் இழிவாக நடத்துவதை தவிர்த்தல். ஓகேங்களா? இ ஃபார் இழிவு, இ ஃபார் இழிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பெண்களை இழிவாக நடத்துவதை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்ட்டு இ ஃபார் இழிவு ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஈஸியாக வருதோ அதை அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பிரிவு 51F வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தை காப்பது. இங்கே எஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. எஃப் ஃபார் பாரம்பரியம். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51G. ஜிங்கிறது இயற்கை வனவிலங்கை பாதுகாப்பது. இந்த வனவிலங்குலாம் எங்கே இருக்கும், நம்ம கார்டனில் இருக்கும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா அப்படி ஞாபகம் வச்சுங்க. இயற்கை செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் வளர்ப்போம். அப்போ ஜி ஃபார் கார்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது பிரிவு 51H மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது. ஓகேங்களா? மனிதன் அப்படின்னா என்னங்க, மனிதன்னா ஹியூமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹியூமனுக்கு ஹச். ஓகேங்களா? ஹச் ஃபார் ஹியூமன், மனிதாபிமானம். அப்போ ஹச்ன்னு வந்தாவே மனிதாபிமானம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பிரிவு 51I வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். நம்ம எங்கேனாச்சும் சண்டை நடந்துச்சுனாவே என்ன பண்ணுவோம், அடித்து ஓடுறா அப்படின்னு சொல்லுவோம்ல, அடித்து ஓடுறா அந்த பஸ்ஸை, அடித்து ஓடுறா அந்த கட்டடத்தை அப்படின்ற மாதிரி பொது சொத்துக்களை வந்து சேதம் பண்ணுவோம். ஓகேவா? எப்படா வன்முறை வரும்னு பார்த்துட்ருப்போம். அப்படிங்கும்போது அதை ஞாபகம் வச்சுங்க, ஐ வன்முறை வந்துச்சுரா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து வந்து பிரிவு 51J வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடு முயற்சி. இது வெற்றியை சொல்லுது. அப்படி வந்து ஜேன்னா வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தனிப்பட்டோ இல்லை கூட்டு செயல்பாடோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும். தேர்வில் வந்து வெற்றி பெறது தான் நம்மளுடைய இலக்கு. ஓகேங்களா? தனிப்பட்டு படித்தாலும் சரி, இல்லை 4 பேர் சேர்ந்து கூட்டு செயல்பாடோடு சேர்த்து படித்தாலும் வெற்றி பெறணும். ஸோ ஜே ஃபார் என்ன சொன்னேன், எனக்கு மறந்து போச்சு. ஜே ஃபார் ஜெயம், வெற்றி. ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிரிவு 51K வந்து பார்த்திங்கன்னா கே ஃபார் கல்வி. ஓகேங்களா? கே ஃபார் கல்வி. அப்போ குழந்தை கல்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 6 முதல் 14 வயதுக்கு உள்ளான குழந்தைகளுக்கான கல்வி. இதுக்கான சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 86வது திருத்தம் 2002 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 6 14 கூட்டினா எவ்வளோ, 20. அப்போ வருஷம் 20 திருப்பி போட்டால் 02 அப்படி ஞாபகம் வச்சுங்க.
6ஐயும் 14ஐயும் கூட்டினா 20, 20 திருப்பி போட்டால் 02 வருஷம். அப்போ 8 + 6 வந்து பார்த்திங்கன்னா 14. அப்போ 14 வயதுக்கு உண்டான குழந்தைகளுக்கான கல்வி. ஸோ அப்போ 1 ரிலேட் பண்ணி 3ஐயும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 6 முதல் 14 வயது வரையான குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி 86வது திருத்தம் 2002 வருஷம். ஓகேங்களா. இதுதான் இதோட ஷார்ட்கட்ஸு, அடிப்படை கடமைகள். இப்போ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 42வது திருத்தம் 1976. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4 2ஐயும் கூட்டிங்கன்னா 6 வரும் கடைசியாக. அது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. 76 தான் மேக்ஸிமம் அப்படி தான் கேட்பான். பார்த்திங்கன்னா நீங்கள் 4 2ஐயும் கூட்டினா 6. அதே நம்ம அடிப்படை உரிமையில் பார்த்துருப்போம் 4 4ஐயும் கூட்டினா 8, 78. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஞாபகம் வச்சுங்க. 44வது திருத்தம் 78. இது 42வது திருத்தம் 76 ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா உரிமைன்னு வந்துட்டா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்காக்காரன் விட்டு தர மாட்டான் எதையுமே. ஓகேங்களா. அவன் நாட்டுக்கு அதுதான் உரிமைனா விட்டு தர மாட்டான் அப்படின்னா போச்சுங்க. உரிமைனா அமெரிக்கா, கடமைனா ரஷ்யா. கடமைன்னு இருப்பானுங்க. ரஷ்யாக்காரங்க எல்லாமே கடமையில் கடமையில் வந்து கரெக்டாக இருப்பானுங்க அப்படின்னு நான் போச்சுங்க. ரஷ்யானாவே கடமை அப்படின்னு நான் போச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒரு தடவை அப்படியே கோத்ரூ பண்ணிங்கனாவே போதும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.